வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். யோசுவா 10ஆம் அதிகாரம், 11ஆம் அதிகாரம், 12ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களில் கானான் தேசத்தின் ராஜாக்கள் எப்படியாக முழுமையாக தோற்கடிக்கப்பட்டார்கள் என்று நாம் படிக்கின்றோம். பாருங்கள், ராகாப் ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேலுக்காக செய்த காரியங்களை கேள்விப்பட்டபோது அவள் கர்த்தரை விசுவாசித்து எரிகோவிலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். ஆனால் இந்த அதிகாரங்களில் நாம் வாசிக்கும் கானானிய ராஜாக்களோ ஆண்டவர் இஸ்ரவேலுக்காக செய்த மகத்துவமான காரியங்களை கேள்விப்பட்டபோது கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள் என்று பார்க்கின்றோம். 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, யோசுவா ஆயி பட்டணத்தை பிடித்து சங்காரம் பண்ணி எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தபடி ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ததையும், கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலோடே சமாதானம் பண்ணி அவர்களுக்குள் வாசமாயிருக்கிறதையும் எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதேக் கேள்விப்பட்ட போது என்று நாம் படிக்கின்றோம். 2ஆம் வசனத்திலிருந்து நாம் 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும்போது, அநேக மற்ற கானானிய ராஜாக்களை அவன் அழைத்து ஒரு பெரும் திரளான கூட்டத்தை சேர்த்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பாளையம் இறங்கி யுத்தம் பண்ணுகின்றதை நாம் பார்க்கின்றோம். நண்பர்களே, ஆண்டவருடைய கிரியைகளை ஒருவர் கேள்விப்படும் போதோ பார்க்கும்போதோ 2 விதமாய் அவர்கள் பதில் சொல்லுகின்றார்கள். ஒன்று, கர்த்தருக்கு பயப்படுகின்றார்கள், இல்லாவிட்டால் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகின்றார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து லாசருவை கல்லறையிலிருந்து எழுப்பின போது யூத மத தலைவர்கள் அதை கண்டு வெளியே போய் கர்த்தராகிய இயேசுவுக்கு விரோதமாக அவரை எப்படி கொலை செய்யலாம் என்று சூழ்ச்சி செய்தார்கள். ஆண்டவராகிய இயேசு பிசாசுகளை துரத்தின போது அதை கண்ட இதே யூத தலைவர்கள் அவரை பிசாசுகளின் தலைவர் என்று ஒரு பட்டம் சூட்டினார்கள். இதுதான் ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு பிரச்சனை. மனிதர்கள் தங்களுடைய பெருமைகளை கீழே வைத்துவிட்டு கர்த்தரை விசுவாசிப்பதையும் கர்த்தரை விசுவாசிக்காமல் கர்த்தரை பின்தொடராமல் போகின்றார்கள். ஆகவே இந்த கானானிய ராஜாக்களும் கடைசியாக ஆண்டவர் அவர்களை தோற்கடிக்கின்றதை பார்த்தார்கள். யோசுவா 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், கர்த்தரோ அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். ஆகையால் அவர்களை கிபியோனிலே மகா சங்காரமாய் மடங்கடித்து பெத்தோரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி மக்கேதா மட்டும் முறியடித்தார்கள் என்று வாசிக்கின்றோம். 11ஆம் வசனத்தில், இந்த ராஜாக்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை அவர்கள் மேல் விழப்பண்ணினார் என்று பார்க்கின்றோம். 13ஆம் வசனத்தில், யோசுவா கர்த்தரிடத்தில் ஜெபித்த பிரகாரமாக ஆண்டவர் இந்த ராஜாக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது என்று பார்க்கின்றோம். 14ஆம் வசனத்தில், இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்டு அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார் என்று படிக்கின்றோம். நண்பர்களே, இந்த கானானிய ராஜாக்கள் தங்களுடைய பெருமையை விட்டுவிட்டு கர்த்தருக்கு பயப்படாமல் போவதற்கு காரணம் ஒருவேளை அவர்களுடைய தெய்வங்களாக இருக்கலாம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை காட்டிலும் அவர்களுடைய தெய்வங்கள் மிகவும் வல்லமை உள்ளவைகள் என்று அவர்கள் நம்பி அவர்கள் கடைசியில் அழிந்து போயிருக்கலாம். இவர்கள் மாத்திரமல்ல, அடுத்த அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தில் இன்னும் அநேக ராஜாக்கள் இந்த கானானிய ராஜாக்களுடைய தோல்வியை கேட்ட பின்பும் யோசுவாவுக்கு விரோதமாக சேனைகளை எடுத்துக்கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கின்றோம். 11ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, அவர்கள் கடற்கரை மணலை போல்
ஏராளமான திரண்ட ஜனமாகிய தங்களுடைய எல்லா சேனைகளோடும் மகா ஏராளமான குதிரைகளோடும் ரதங்களோடும் கூட புறப்பட்டார்கள் என்று பார்க்கின்றோம். இந்த ராஜாக்கள் எல்லாரும் கூடி இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ண வந்து மேரோம் என்கின்ற ஏரி அண்டையிலே ஏகமாய் பாளையம் இறங்கினார்கள். இந்த ராஜாக்கள் ஒருவேளை இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமாக மிகப்பெரிய படைகளை திரட்டி கொண்டு வந்தால் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் என்று நினைத்திருக்கலாம். நண்பர்களே, மனிதர்களுடைய பெருமைகள் ஒரு மிகப்பெரிய தடைக்கல்லாய் எப்பொழுதும் இருந்திருக்கின்றது. ஆகவேதான் உபாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கும்போது இஸ்ரவேலின் ராஜாக்கள் தங்களுக்காக திரளான குதிரைகளை சேர்க்கக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னார். அது மாத்திரமல்லாமல் 17ஆம் வசனத்தில் அதிகமான மனைவிகளை அவர்கள் மணந்து கொள்ளக்கூடாது என்றும் அதிகப்படியான வெள்ளியையோ பொன்னையோ சேகரித்து வைக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னார். இப்படிப்பட்ட காரியங்கள் வீண் பெருமைகளை கொடுத்து கர்த்தரை பின்பற்ற முடியாதபடிக்கு தடையாக மாறிவிட முடியும். யோசுவா 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும்போது இந்த ராஜாக்கள் கர்த்தரை கீழ்ப்படியாமல் கர்த்தருக்கு எதிர்த்து நின்றபோது கர்த்தர் அவருடைய இருதயங்களை கடினப்படுத்தினார் என்று வாசிக்கின்றோம். 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படி சொல்லுகின்றது: யுத்தம் பண்ண இஸ்ரவேலுக்கு விரோதமாக வரும்படி அவர்களுடைய இருதயம் கடினமானதும் இப்படியே அவர்கள் பேரில் இரக்கம் உண்டாகாமல் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி அவர்களை அழித்து சங்காரம் பண்ணினதும் கர்த்தரால் வந்த காரியமாயிருந்தது என்று பார்க்கின்றோம். இந்த ராஜாக்கள் தங்களை தாழ்த்தி இஸ்ரவேலுக்கு முன்பாக சரணடையாதபடிக்கு தேவனே அவர்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தியிருந்தார். எப்பொழுதெல்லாம் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக தங்களுடைய இருதயங்களை தொடர்ந்து கடினப்படுத்துகிறார்களோ தேவனே அவர்களை இன்னும் அதிகமாய் அவர்களுடைய இருதய கடினத்துக்கு ஒப்பு கொடுக்கின்றார். முதலாவது அவர்கள் கீழ்ப்படியாமல் போகின்றார்கள், பின்பு கீழ்ப்படிதலுக்குள்ளே வர வாய்ப்பே இல்லாமல் போய்விடுகின்றது. ஆகவே இதுதான் இந்த கானானிய ராஜாக்களுடைய உண்மை நிலவரமாயிருக்கின்றது. ஆண்டவருக்கு விரோதமாக அவர்கள் எதிர்த்து நின்று அதற்கான பிரதிபலனை அவர்கள் அடைகின்றார்கள். அடுத்த அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தில் இந்த கானானிய ராஜாக்களுடைய பெயர் பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு காலத்தில் இவர்களை யாரும் எதிர்க்க முடியவில்லை. இவர்கள்தான் அவர்களுடைய தேசங்களுடைய மிகப்பெரிய கதாநாயகர்களாக இருந்தவர்கள். நூற்றுக்கணக்கான வருஷங்கள் இந்த கானான் தேசத்தை ஆட்டி படைத்தவர்கள். ஆனால் இப்பொழுதோ ஆண்டவரால் தோற்கடிக்கப்பட்டு அவருடைய நிலங்களை இழந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய நிலங்களை சுதந்திரித்து கொண்டார்கள். ஏனென்றால் எகிப்தின் பார்வோனைப் போலவே இவர்களும் தேவனை அங்கீகரிக்க முழுமனதோடு எதிர்த்தார்கள். பாருங்கள், ஆண்டவர் ஆபிரகாமுக்கு 400 வருடம் கழித்து அவனுடைய சந்ததிக்கு கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினார். ஏனென்றால் இன்னும் கானானியருடைய பாவம் முழுமையடையவில்லை என்று சொன்னார். நண்பர்களே, தாழ்மையுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை அங்கீகரிக்காமல் இருப்பது பல பாவங்களில் ஒரு மிகப்பெரிய பாவமாய் இருக்கின்றது. நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.